அன்பான தேவதை தொலைக்காட்சி உள்ள அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? இரவு என்ற அதிகாரத்திலிருந்து 1056வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறள் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, வறுமை என்பது மிகவும் கொடுமையானது. அதே போல பொருளை மறைத்து வைப்பது என்பதும் கொடுமையானது. பொருளை கொடுக்கின்றவர்கள், பொருள் வைத்திருப்பவர்கள் தங்களிடம் உள்ள பொருளை யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வச்சுக்கிறான் பாருங்க, அதுவும் கொடுமையானது. ஏன் மறைச்சு வைக்கிறான் அவன்? கஞ்ச, கருமி, உலோபி, யார் கேட்டாலும் கொடுக்காத ஆடு. வெளிப்படையா இருந்தா, வெளிப்படையா பொருளை மறைக்காம வச்சிருந்தா எல்லாரும் கேட்பாங்க, எதுக்கடா நாம கொடுக்கணும்ட்டு மறைக்க வைக்கிறான் அவன். ஆனால் பொருளை மறைக்க வைக்கக்கூடிய கொடுமை இல்லாதவரிடத்தில், அந்த கொடுமை இல்லை என்றால், பொருளை மறைத்து வைக்கிற கொடுமை இல்லை என்றால், பொருள் தருகின்ற கொடையாளிகள் தங்களிடமுள்ள பொருளை மறைத்து வைக்கின்ற கொடுமையை செய்யாமல் இருந்தால், நிரப்பிடும்பை, நிரப்புனா வறுமையே, வறுமை என்கிற துன்பம் கேட்கின்றவர்களுக்கு இல்லாமல் போகும். வறுமையிலே வாடுகின்றார்களே, அந்த வறுமையே மிகப்பெரிய துன்பம். அந்த துன்பம் நீங்கிவிடும். எப்ப நீங்கும்? மறைத்து வைக்கிற கொடுமை நீங்கிவிட்டார். பொருள் உள்ளவர்கள் தங்களிடம் உள்ள பொருளை மறைத்து வைக்கிற கொடுமையை நீக்கிவிட்டால், அதாவது மறைத்து வைக்காமல் இருந்தால், வறியவர்களுடைய வறுமை துன்பமானது நீங்கிவிடும். என்ன சொல்றாரு பாருங்க, கரப்பிடும்பை இல்ல மறைத்து வைத்திருக்கிற கொடுமை இல்லாதவரிடத்தை பார்க்கிற போது, நிரப்பிடும்பை எல்லாம் நிரம்ப கெடும், நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். நிரப்பிடும்பை என்றால் வறுமை என்கிற கொடுமை. இந்த வறுமை என்கிற கொடுமை எல்லாம் ஒரு வழியாக அழிந்துவிடும். எப்போ? மறைத்து வைக்கிற கொடுமை இல்லை என்றார். யாரிடத்தில்? பொருள் உள்ளவர் தங்களிடத்தில் உள்ள பொருளை மறைத்து வைக்கிற கொடுமை நீங்கிவிட்டால், வறுமையாளர்களுடைய வறுமை துன்பமானது ஒரு வழியாக போய்விடும், அழிந்துவிடும் அப்படின்றார். இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.